அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மைந்தன் தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இறை இயேசுவுக்கள் அன்பான என் தேவ ஜனமே, பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1000 தலைமுறை மட்டும் தமது உடன்படிக்கையும் கிருபையும் நித்திய நிலைநிற்கச் செய்கிறவராக உண்மையுள்ள கடவுள் என்று இஸ்ரவேலின் கடவுளை இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். 1000 தலைமுறைக்கு 1000. இன்றைக்கு உலகத்தில் வாழுகின்ற நம்முடைய சந்ததியிலே ஒவ்வொரு ஜாதியும் எங்களுடைய பரம்பரை நூற்றாண்டுகளை கடந்த பரம்பரை, எங்களுடைய ஜாதி பல நூற்றாண்டுகளாக இந்த தேசத்தில் சுதந்திர போராட்டத்துக்கும் வித்திட்ட ஒரு ஜாதி என்று சொல்லி தங்களையே பெருமைப்படுத்தி கொள்ளுகிற அநேக இனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் 1000 தலைமுறைக்கென்று தங்களை கிருபையும் உடன்படிக்கையும் செய்கிற கடவுள். எவ்வாறு உடன்படிக்கை செய்கிறார்? 1000 தலைமுறைக்கு எளியவர்களையும் ஏழைகளையும் நிராகரிக்கப்பட்டவர்களையும் உதவியற்றவர்களையும் நாதியற்றவர்களையும் இங்கே இஸ்ரவேலின் கடவுள் இஸ்ரவேல் மக்களை துரத்துண்ட தேசத்திலிருந்து அழைத்து வரும் பொழுது அவர்களை 1000 தலைமுறைக்கென்று அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிற உண்மையுள்ள ஆண்டவர், தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படும் அந்த அருள்கொடையான கிருபையை ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய தலைமுறை, நம்முடைய சந்ததி நாளைக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பல நிலைகளில் சட்ட ரீதியாக, சமுதாய ரீதியாக, ஜாதிய ரீதியாக இந்த பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளை நாம் கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தேவன் ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்பதை நீ நிச்சயம் அறிய கடவாய் என்று சொல்கிறார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, ஒருவேளை நாம் இன்றைக்கு கஷ்டங்களை, பாடுகளை, துக்கங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை துன்பத்தின் ஊடே அவர் புதுப்பிக்கிறார். கஷ்டத்தின் ஊடே அந்த கிருபைகளை நமக்கு தருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளையும் உண்மையும் உடைய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சிறுமைப்பட்ட ஜனம் என்று நமக்காக நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை தெரிந்தெடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அடிமை பெண்ணாக வந்த ஒரு ஸ்திரீனிடத்தில் அந்த நாகமானுக்கு கடவுளால் கிடைக்கப்பட்ட அந்த அருள் கொடை, அந்த உடன்படிக்கை, அந்த கிருபை, அவனுடைய அடுத்த சந்ததியை நான் வளர்ப்பிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அடிமை பெண்ணாக கொண்டு வரப்பட்ட பெண்ணின் மூலமாக ஒரு தரிசனத்தை, ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து அந்த அரசனை குணமாக்கின சம்பவத்தை நாம் அறிவோம். இன்றைக்கும் அன்பான கடவுளுடைய நம்முடைய குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை செய்கின்ற இடங்களில், நம்முடைய உறவுகளில் நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை 1000 தலைமுறை மட்டும் நம்மை பார்க்கின்றவர். இன்றைக்கு 1000 நாங்கள் பெரியவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறவர்களாம் மண்ணோடு மண்ணாய் மறைந்து விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலின் கடவுள் உங்களையும் என்னையும் 1000 தலைமுறைக்கு அவருடைய கிருபைகளையும் அவருடைய உடன்படிக்கையையும் கொண்டு வருகிற, பாதுகாக்கிற, நிலைநிற்க செய்ய ஆண்டவராக இருக்கிறார். கண்களை மூடி செவிக்கலாமா? அன்பின் கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கொண்டவர்களாக வாழ, இரக்கமுள்ளவர்களாக, ஆண்டவரே கிருபை உள்ளவர்களாக உம்முடைய கிருபையை சுதந்திரித்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஈவை கொடுத்தருளும். தேவரீருக்கே பலகாலம் துதிகளையும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் இன்றைய சிறப்பான நாளாகிய உலக பரம்பரை தினம் கொண்டாடுகிற இந்த நாளிலே கடவுளுடைய பரம்பரையாக, கர்த்தருடைய சந்ததியாக, கடவுளுடைய ஜாதியாக 1000 தலைமுறைக்கென்று நம்மையும் நம்முடையோடு பண்ணின உடன்படிக்கை கிருபைகளையும் காத்து நடக்க ஆண்டவர் துணை செய்வாராக. ஆமேன்.